குர்ஆனை கொண்டு இன்னைக்கு நாம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதும் இல்லை. குர்ஆனுடைய சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா சட்டங்களையுமே கொண்டு வந்து விட்டது. எல்லாமே ஒரு காலத்தில் நடக்குமா அப்படின்னு எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ எல்லாம் வந்துருச்சு, வக்ஃபு திருத்த சட்டம் உட்பட. ஆனால் யோசிச்சு பார்க்கணும், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுது தெரியுமா? நான் இப்பெல்லாம் அரசியல் அதிகம் பேச விரும்புறதில்லை. நம்முடைய தவறுகள் தான் ஆட்சியாளர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம சரியாகாம இந்த ஆட்சி மாறாது, அது அல்லாஹ்வுடைய நியதி. அது நம்முடைய செயல்பாடுகள். நாம இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி வர்றதுக்கு முன்னால ஒழுங்கா இருந்தோமா? வக்ஃபுடைய சட்டங்களை பேணி நடந்தோமா? அரசாங்கம் சொல்ற காரணம் ஆச்சரியமா இருக்குது. நாங்க சிறுபான்மை மக்களுடைய வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வக்ஃபு சம்பந்தமான வழக்குகள் 40,000 வழக்குகள் இருக்குதான் நிலுவையில் நீதிமன்றத்தில். இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க போடல, முஸ்லிம்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டாங்க. முஸ்லிம்களே போட்ட வழக்குகள் 40,000 வழக்குகள். ஒரு பள்ளிவாசல ஒரு பழைய நிர்வாகம் இருந்திருக்கும், புதிய நிர்வாகம் வந்திருக்கும். பழைய நிர்வாகி பள்ளியினுடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு. புது நிர்வாகம் வழக்கு போடுது, இந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. இப்படி கிட்டத்தட்ட 30,000 40,000 வழக்குகள் உங்களில் சிலருக்கு எதிராக போட்டிருக்கீங்க. அப்படின்னா நிறைய பேர் உங்களை அநியாயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த அநியாயக்காரர்கள்ட்ட இருந்து உங்க சொத்தை மீட்கிறதுக்கு தான் இந்த சட்டம். இது அரசாங்கம் சொல்ற காரணம். இப்போ பாருங்க, நாம அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காததுனால இது எல்லாம் வரும். அவங்க அடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்ன ஷரியத்தை நாம பின்பற்றிட்டு இருக்கிறோம்? ஏதாவது நம்மள்கிட்ட இருக்குதா? வணக்கங்கள், தொழுகை உள்ளிட்ட வணக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தை, பாகப்பிரிவினை சட்டம் நம்மள்கிட்ட கரெக்டா பின்பற்றுகிறோமா? இல்லை. இப்போ அரசாங்கம் கொண்டு வந்தா என்ன ஆச்சரியப்பட இருக்கிறது? அருமையானவர்களே, குர்ஆனுக்கு நாம விட்டோம், அதனுடைய சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம விட்டதனுடைய விளைவு தான் இதெல்லாம். அதனால குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை ஓதணும். குர்ஆனை அழகா ஓதுவதுடைய கண்ணியம் ஒன்று இருக்குது. குர்ஆனை திக்கி ஓதுறாரு, குர்ஆன் ஓத கஷ்டப்படுறாரு, அவரும் குர்ஆனை விட்டுறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராம். குர்ஆனை திறம்பட ஓதுபவர், குர்ஆனை அழகா ஓதுபவர், தஜ்வீதுடைய உச்சரிப்புகளோடு ஓதுபவர், அவர் மேலான வானவர்களோடு இருப்பார் என்று சொன்னார்.